ஹலோ குழந்தைகளே! இன்று நாம் ஆங்கில எழுத்தான கே பற்றி கற்கப் போகிறோம். கே எழுத்து கிக் என்ற ஒலி உண்டாக்கும். கே ஃபார் கீ. கீ என்றால் சாவி. சாவியால் கதவை திறக்கலாம். சாவி இல்லாமல் கதவை திறக்க முடியாது. கே ஃபார் கீ. கே ஃபார் கைட். கைட் என்றால் பட்டம். பட்டம் வானத்தில் உயரமாக பறக்கும். காற்று வீசும்போது கைட் நன்றாக பறக்கும். கே ஃபார் கைட். கே ஃபார் கிங். கிங் என்றால் ராஜா. ராஜா ஒரு நாட்டை ஆளுவார். அவர் கிரீடம் அணிவார். கே ஃபார் கிங். கே ஃபார் கிவி. கிவி என்பது ஒரு பழம். அதன் உள்ளே பச்சை நிறம் இருக்கும். கிவி ஆரோக்கியமான பழம். கே ஃபார் கிவி. கே ஃபார் கிட்டன். கிட்டன் என்றால் குட்டி பூனை. அது மிகவும் அழகாக இருக்கும். குட்டி பூனை நூல் கயிறுடன் விளையாடும். கே ஃபார் கிட்டன். கே ஃபார் கேங்கரு. கேங்கரு என்பது ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு விலங்கு. அது துள்ளி துள்ளி நகரும். அதன் வயிற்று பையில் குட்டி இருக்கும். கே ஃபார் கேங்கரு. கே ஃபார் கெட்டில். கெட்டில் என்றால் தண்ணீர் காய்ச்சும் பாத்திரம். அதில் தண்ணீர் சூடாகும்போது ஆவி வரும். கே ஃபார் கெட்டில். கீ, கைட், கிங் எல்லாம் கேயால் தொடங்கும். நீங்கள் இன்று கே எழுத்தை அருமையாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த எழுத்தில் மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. பாய்.